விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். சசிகலா அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு இவருக்கு பரிச்சயமோ நெருக்கமோ அரசியல் பேசுகிற நிலைகளோ ஏற்பட்டது இல்லை. இப்ப சாதி அரசியல் அதிமுகவில் நடக்குது, பெரிய விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஒன்று, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கு இப்பதான் வந்திருக்கிறாங்க. ஜாதி அரசியல் செய்யறாங்க, எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாடு, எதிர் அரசியலுக்கு தயாராகிறார் என்று வேணா நம்ம பார்க்கலாம். அதுவுமே டூ லேட். எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சது சாதிய அரசியல் தான். அவர் அதிகமாக சாதிய அரசியலை தான் செய்கிறார். 10.5 நிறைய சமுதாயங்கள் அதனால பாதிப்படைஞ்சது. இவர் ஆட்சி இழந்ததற்கு அது ஒரு முக்கிய காரணியாக அது எதிர்கட்சியே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம். இடைத்தேர்தல் அதுல போட்டியிடலைன்னு அறிவிச்சிருக்காங்க. வெற்றி பெறுகிற ஒரு வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தவற விட்டுவிட்டார். நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கலாம். குறைந்தபட்சம் நம்ம 2வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். 2வது இயல்பா பிடிக்கக்கூடிய கட்சி தானே, அதான் சொல்றேன். 2வது இடம் பிடிக்கிறதே அதிமுக பெரிய விஷயமா என்ன? களத்தில் திமுகவுக்கு எதிர் அணி அந்தஸ்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்து விட்டார். தேர்தல் களத்தை தவற விட்டுட்டு அப்புறம் என்னத்துக்கு நீங்க அரசியல் கட்சி நடத்துறீங்க? கட்சி பலமா தேர்தலில் வெற்றி பெறணும். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் கூட 2வது இடம் தான். 2வது இடமும் வரலாறு காணாத மிக கேவலமான தோல்வியை அதிமுக பெற்றது. சசிகலா அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அதிமுக குறித்தது இப்ப இருக்கக்கூடிய தலைமை குறித்த சில விமர்சனங்களை வச்சிருந்தார். உங்களுடைய பார்வை சார்? இல்லை, சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைத்த வாய்ப்பை 2021 தவற விட்டு விட்டார். அவருக்கு கிடைத்த வாய்ப்பை 2017 அது இயற்கையோ செயற்கையோ அல்லது அவர் காரணமோ அன்றைக்கு தவறிவிட்டது. இந்த 7 ஆண்டு காலத்தில் அந்த அரசியல் களம் என்பது முற்றிலுமாக மாறுபட்டு நிற்குது. அவர் தலைமையில் அதிமுக என்கிற அந்த அவருடைய எண்ணம் வெற்றி பெறுவது கடினம். ஆனால் அவரும் எங்களோடு இணைந்து பயணித்து ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கலாம். அவர் தலைமைக்கு மறுபடியும் வாய்ப்பு இல்லை. அவரது தலைமை என்பதற்கு இனி வாய்ப்புகள் இல்லை. ஆனா அவங்க தானே சார் எல்லாரையும் உருவாக்கினவங்க, எல்லாம் கட்டி காத்தவங்க. என்னை உருவாக்குனது எம்ஜிஆர். அப்ப இந்த கட்சியை உருவாக்குனவர் எம்ஜிஆர், இந்த இயக்கத்தை வளர்த்தவர் எம்ஜிஆர். அதுக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா. இவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் பார்வையில் அம்மாவுக்கு துணையாக ஒரு உதவியாளர் போல அல்லது தோழியை போல எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் அவரை தவிர நான் சொல்லலை. அவருக்கு உதவிகரமாக இருந்தவர் என்கிற வகையில் தான் அவர் பார்க்கப்படுகிறார். அது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. எம்ஜிஆர் அமெரிக்காவிலிருந்து வந்த பிறகு அரசியல் பேசியிருக்காங்க. இவங்க கூட ஜெயலலிதா அவர்களின் நிழல் மாதிரி இருந்திருக்காங்க. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு எனக்கு மிக நெருங்கிய பழக்கம் இருக்குது. மிக மிக நெருங்கிய பழக்கம் இருக்குது. பல இதுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இதை என்று சசிகலா சொல்கிறார், அவ்வளோதான். நான் அதை ஒரு விவாத பொருளாக்க விரும்பல. ஏன் சார்? இல்லை, அது அந்த அளவுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து. சசிகலா அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு இவருக்கு பரிச்சயமோ நெருக்கமோ அரசியல் பேசுகிற நிலைகளோ ஏற்பட்டது இல்லை என்பது என்னுடைய கருத்து. அதான் ஏன் இப்படி சொல்றீங்க? இல்லை, அது என்னுடைய கருத்து. அதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு நான் மிக அதிகமாக நெருக்கத்தோடு இருந்தேன். அந்த உள் விஷயங்கள் புரட்சி தலைவரை சுற்றி, ராமாபுரம் தோட்டத்தை சுற்றி, அதிமுக தலைமையகத்தை சுற்றி, அன்றைக்கு தலைமைச் செயலகத்தை சுற்றி நடக்கிற அன்றாட நிகழ்வுகள் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதனால் அதற்கு வாய்ப்புகள் இல்லை. நம்ம நிகழ்காலத்தில் எதிர்காலத்துக்கு என்ன என்பதை பற்றி சசிகலா அவங்க பேசலாம். ஸோ அப்போ நீங்கள் அப்போ நெருக்கமாக இருந்தேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அப்போ பார்த்துட்டு இருந்தீங்களா? நான் பார்த்தது. நான் சசிகலா அவர்களை ஜெயலலிதா அம்மா என்னுடைய தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. 84 நான் சட்டமன்ற வேட்பாளராக காங்கேயம் தொகுதியில் மிக இள வயது வேட்பாளராக நான் போட்டியிட்டேன்.
அப்போ ஜெயலலிதா அம்மா அங்கே பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. அப்போ கூட சசிகலா அவர்கள் வரல. சசிகலா என்கிற ஒரு கேரக்டர் வந்து அதிமுகவுக்கு உள்ள எனக்கெல்லாம் தெரிந்தது என்பது வந்து ஜே அணி தனியாக களத்தில் அவங்க போட்டி போட்ட போது 89 தான் அவங்க வந்து வெளி உலகத்துக்கு அறியப்படுறாங்க. அப்போவுமே அந்த மன்னார்குடியிலிருந்து ஒரு புலி பூனைப்படை வருது, அந்த பாதுகாவலர்களாக இவங்க வர்றாங்க, தினகரன் திவாகரன் இவங்கெல்லாம் வந்து வர்றாங்க அங்கே என்கிற அடிப்படையில் தான் தெரியும். 91க்கு பிறகு தான் அவர்கள் ஓரளவுக்கு வெளியில் தெரிஞ்சாங்க. அது வரைக்கும் உங்களுக்குமே தெரியாது. தெரியாது. ஓகே. இன்னொரு விஷயம் அவங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டது, இப்போ சாதி அரசியல் அதிமுகவில் நடக்குது. ஒரு ஜாதிக்கான ஒரு கட்சியாக அதிமுக செயல்பட்டு இருக்குன்ற ஒரு ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஒன்று, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கிறாங்க. டூ லேட். இதை அவர்கள் வந்து முன்கூட்டியே செய்திருக்கணும். இந்த ஜாதி அரசியல் அஸ்திரத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டை ஜாதி அரசியல் செய்யறாங்க, எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாடு. அதைத்தான் சொல்லி அவருடைய இன்றைய பேச்சு என்பது ஜாதி அரசியல் செய்கிறார் என்று அவர் யாரை குற்றம் சொல்லுகிறார்? எடப்பாடி பழனிசாமியை குற்றம் சொல்லுகிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக கள அரசியலுக்கு அவர் எதிர் அரசியலுக்கு தயாராகிறார் என்று வேணா நம்ம பார்க்கலாம். அதுவுமே டூ லேட். காலத்தே செய்ய தவறிவிட்டார் பல விஷயங்களை. அடுத்து தனக்கான ஒரு சமுதாய ஆதரவை தேடுகிற ஒரு முயற்சியாகத்தான் அவர் பார்க்கிறார். இந்த சாதி அரசியல் என்கிற அந்த கருத்து கூட தனக்கான ஒரு தன் சமுதாயத்தை சார்ந்தவர்களை தன் பின்னால் அணி திரட்டுகிற அந்த பணிக்காக இந்த வாதத்தை அவர் வைக்கிறார். நிச்சயப்படி எடப்பாடி பழனிசாமி தவறு செய்கிறார், அவர் ஒன்றும் பெரிய நேர்மையாளரோ இல்லை வந்து மிக சரியாக இந்த இயக்கத்தை வழிநடத்துறவரும் நான் சொல்லலை. ஆனால் ஜாதி அரசியல் செய்கிறாருன்னு பார்க்குறீங்களா? ஒரு சாதிக்கான ஒரு அரசியலாக அது நடக்குதுன்னு சசிகலா அவர்களின் குற்றச்சாட்டை நான் அப்படி பார்க்கல. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சது சாதிய அரசியல் தான். அவர் அதிகமாக சாதிய அரசியலை தான் செய்கிறார். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஸ் இருக்கும். இப்போ அதிமுகவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொழுது இயக்கத்தை ஆரம்பிச்சிற போது பார்த்தீங்கன்னா தெருவில் போகிறவங்க பட்டி தொட்டி எங்கும், அதாவது தொழிலாளர்கள், உழைக்கிற வர்க்கம் அடிப்படையில் கை ரிக்ஷாக்காரங்க, மீனவர்கள், அந்த உடல் உழைப்பை வருத்தி தெருவோரம் செல்பவர்கள் மிக அதிகமாக அவரால் ஈர்க்கப்பட்டாங்க. அம்மா அவர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், அந்த இளம் பெண்கள், தாய்மார்கள், அந்த பெண்கள் வாக்கு, இளைஞர்கள், இளம் பெண்கள், இது அதிகமாக அவர்கள் இடத்துல வந்தது. அப்போ இந்த ரெண்டு மிக்ஸு சேரும் பொழுது கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த சாதிய அரசியலை மட்டுமே இவர் முன்னெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று தான் பார்க்கணும். அவருக்கு ரெண்டாவது பெரிய ஒரு அரசியல் புரிதலே இல்லை. இப்போ சமீபத்தில் கூட அவர் என்னை பற்றி ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பார், தெருவில் போகிறவங்ககிட்ட எல்லாம் நான் பேசணுமா அப்படின்னு. தெருவில் போகிறவங்களுக்கு தாங்க நாட்டு நடப்பு என்னன்னு தெரியும். யாருக்கு நாட்டு நடப்பு? விமானத்தில் போகிறவனை பற்றி கேளுங்க, அவன் பக்கத்தில் இருக்கிற விமானத்தில் வர்றவன் பற்றி தான் தெரியும். காரில் போகிறவன், அவன் டிரைவரு, ரோட்டில் வேடிக்கை பார்க்குறது தான் தெரியும். தெருவில் போகிறவனுக்கு தான் தெருவோர மக்களது, உழைக்கிற வர்க்கத்தது. அதிமுகவே அந்த உழைக்கிற வர்க்கத்திலிருந்து உருவான ஒரு கட்சி. அவங்களுக்கு தான் அது வந்து தெரியும். அதையே அவர் வந்து கொச்சைப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். இல்லை, அப்படி இருக்காது. ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை தெருவில் நான் சொல்கிறது பேசலாம். இப்போ நான் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறேன், என்றைக்குமே தரம் தாழ்ந்து விமர்சித்ததில்லை. ஒரு தெருவில் போகிறவங்ககிட்டலாம் நான் பேச முடியாது அப்படின்னா, இந்த கட்சியே தெருவில் போகிறவர்கள் இடத்துல இருந்து தான் உருவாக்கப்பட்டது, வளர்ந்ததுன்னு சொல்கிறான். ஆனால் சார், எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜாதிக்கான அரசியலை செய்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் ஒட்டுமொத்தமான ஜாதிய அரசியலை மட்டுமே செய்கிறார். ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வைக்கிறாருன்றீங்க? இல்லை, ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை. ஒவ்வொரு இப்போ இந்த வன்னியருக்கு உண்டான அந்த 10.5% இடஒதுக்கீடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு பதில் சொல்கிறதுக்கு உதயகுமார் தான் பயன்படுத்துவார். அது மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த இது பொதுவாக
கடந்த 50-60 வருஷமா இல்ல, ஏன் இந்தியா முழுக்கவே எல்லா கட்சிகள் மேல இல்ல, வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் இல்ல? 10.5% எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சமுதாயங்கள், இன்னும் சொல்ல போனா நிறைய சமுதாயங்கள் அதனால பாதிப்படைஞ்சது. இவர் ஆட்சி இழந்ததற்கு அது ஒரு முக்கிய காரணியாக அது வந்து எதிர்க்கட்சியா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம்னு. அதிமுகங்கிறது வந்து எதிர்க்கட்சியாக வந்துட்டோம் என்று சந்தோஷப்படுகிற கட்சி அல்ல. என்றைக்கு அது ஆளுகிற கட்சியாக இருந்து பழக்கப்பட்ட ஒரு கட்சி. ம். எடப்பாடி பழனிசாமி சாதிய அரசியல் செய்கிறார், அதுல மாற்று கருத்தே கிடையாது. சார், இன்னொரு பக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், அதுல போட்டியிடலைன்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் பலவிதமான நான் வந்து எனக்கு அங்க நிறைய கட்சிக்காரங்களோட தொடர்பு உண்டு. ஒரு கிட்டத்தட்ட எனக்கு நேரடியாக பழக்கப்பட்டவர்களே ஒரு 1000 பேர் இருப்பாங்க கட்சிக்காரர். இந்த 7-8 ஆண்டுகள்ல என்னோட தொலைபேசியில பேசினவங்க தொண்டர்கள், கிளைக்கழக பொறுப்பாளர்கள், தொலைபேசியில பேசுறவங்க, என்னோட ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிட்டு பேசினவங்க, என்னை நேரடியாக சந்தித்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த 2-3 நாளா ஒரு சர்வே எடுக்க சொன்னேன். அந்த ஒவ்வொருத்தரையும் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி என்ன அவர்களது என்ன ஓட்டங்கள் என்று கருத்து அறிந்தேன். இந்த 3 நாட்களாக அது அவர்கள் பெரும்பாலானவர்கள் சொல்வது, வெற்றி பெறுகிற ஒரு வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தவற விட்டுவிட்டார். எப்போ இந்த தேர்தல், இப்ப இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்டு இருந்தால் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கலாம். விக்கிரவாண்டியில மட்டும் இவ்வளவு தொடர்புகள் உங்களுக்கு இருக்கு அவங்க மூலமா? தமிழ்நாடு முழுக்கவே எனக்கு இருக்கு. ஓகே. அதுல விக்கிரவாண்டியில இருந்தவங்க கிட்ட நான் கேட்டது ஒரு 3-4 கருத்துக்கள் வந்து சொன்னாங்க. ஒன்று, நின்றிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம், நிற்காம விட்டது தவறு என்று. எடப்பாடி பழனிசாமி தவறு செய்து விட்டார்னு 90% பேர் அதில் சொல்கிறாங்க. ஒரு 10% பேர் மட்டும் சரி அவர் ஏதோ ஒரு கணக்கில் பண்ணுறாருங்க பரவாயில்ல என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். 90% பேர் இது ஒரு வரலாற்று பிழை என்று நினைக்கிறாங்க. ஒன்று. ஆனால் எல்லோரும் நினைப்பது கட்சி ஒன்றா சேரணுங்க, ஒன்றுபட்டு அதிமுக தேவை, நீங்கள் அதுக்கு ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறீங்க, சோர்வடையாதீங்க, அதை எப்படியாவது நிறைவேற்றுங்க. அதில் கூட இதில் இவங்க பண்ணது சரியா அவங்க பண்ணது சரியா இது சரியா அது சரியானா அவர்கள் ஒட்டுமொத்த கருத்து ஒரு பெரிய அளவில் நம்ம அந்த கடந்த கால சரி தவறுகளை பற்றி நம்ம அதிகம் பேச வேண்டாம். அதில் எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லை, நடந்தவைகளாக இருக்கட்டும். இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பயணித்தால் 2026 ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும். இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த தேர்தலை விக்கிரவாண்டியில் சந்திச்சிருந்தால் எப்படி புரட்சி தலைவருக்கு ஒரு திண்டுக்கல் இடைத்தேர்தல் வெற்றிகரமான ஒரு திருப்பு முனையாக அமைந்ததோ, ஜெயலலிதா அம்மாவுக்கு மருங்காபுரி மதுரை கிழக்கு அந்த ஜார்ஜி அணியெல்லாம் இணைந்து வெற்றிக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்ததோ, அதுபோல இந்த விக்கிரவாண்டி அமைந்திருக்கும். அந்த வாய்ப்பு நழுவப்பட்டு விட்டது. பரவாயில்ல, ஆனால் எல்லோரும் ஒன்றிணைய பாருங்க. நீங்கள் அந்த முயற்சி எடுத்திருப்பது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒன்றிணையுங்க. இதுதான். விக்கிரவாண்டியில ஜெயிச்சிருக்க முடியும்னு எப்படி சொல்றாங்க? இடைத்தேர்தல்னாவே யாருக்கு கடைசி இல்லை, அப்படி இல்லை. இப்போ கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட பார்த்தீங்கன்னா 7000 வாக்குகள் தான் வித்தியாசம். திமுக ஓட்டுக்கும் அதிமுக ஓட்டுக்கும் வெறும் 7000 ஓட்டுகள் தான் வந்து வித்தியாசம். இல்லை சார், அதை வச்சு முடிவு பண்ண முடியாது. அதை வச்சு நாம் வந்து முடிவில்லை. அந்த ஒன்றுபடுகிற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து ஒரு உத்வேகம் வந்திருக்கும். தொண்டர்களிடத்துல மக்களிடத்துல ஒரு அந்த சோர்வு அலுப்பு நீங்கி. ஆனா நின்று இருந்தா சார் இடைத்தேர்தல் சார் ஆளுங்கட்சிக்கு இயல்பா சாதகமா இருக்கக்கூடிய. சரி, நான் உங்க வாதத்துக்கே நான் வர்றேன். குறைந்தபட்சம் நம்ம 2வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். 2வது இயல்பா பிடிக்கக்கூடிய கட்சி தானே. அதான் சொல்றேன், அந்த இடத்துக்கு நம்ம வந்திருந்தாலும் கூட அது பரவாயில்ல. ஏன்னா இன்றைக்கு 2வது இடம் பிடிக்கிறதே அதிமுக பெரிய விஷயமா என்ன? ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இப்ப அந்த 2வது இடத்தை, எதிர்கட்சி அந்தஸ்தை, களத்தில் திமுகவுக்கு எதிர் அணி அந்தஸ்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்து விட்டார். அப்ப இந்த தேர்தலில் எங்க சார் விட்டு கொடுத்தாரு? ஆமா, இப்ப விக்கிரவாண்டியில யார் நிக்கிறாங்க? விக்கிரவாண்டியில யார் நிக்கிறாங்க? நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து தான் நிக்குது. பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி நிக்குதா இல்லையா? நிக்கிறாங்க. நிக்கலையா? நிக்கல. அப்ப வந்து பிரதானமா யார்கள் நிக்கிறாங்க? இல்ல, அது எவ்வளவு பேர் வந்து நிக்கலாம். அந்த பிரதானமாக போட்டி யாரா இருக்காங்க இருக்கும்? திமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கு இருக்கும், என்டிஏக்கும் இருக்கும். அப்ப அதிமுக என்பது களத்துல ஒருவேளை சார் நின்றிருந்து
பாமக கொஞ்சம் டஃப் கொடுத்து 2வது இடத்துக்கே கொஞ்சம் பிரச்சனைனா அது இன்னும் பாதிப்பு இல்ல. இல்ல அப்படி வராது இல்ல. அப்ப பேசாம நம்ம அந்த கட்சி நடத்தினா தானே தேர்தலுக்கு வரணும். இது அப்படியே ஒரு எடப்பாடி ரசிகர் மன்றம்னு வச்சுட்டோம்னா பிரச்சனையே கிடையாது இல்ல. சம்பாரிச்ச காசு இருக்குல்ல. இப்போ இது வரைக்கும் ஸ்டாலின் கேஸ் எதுவும் போடல. உள்ளுக்குள்ள ஒரு டீல் போட்டு அதெல்லாமே நிப்பாட்டிட்டோம். அப்போ அப்படியே இது வச்சுக்கலாம்ல பத்திரமா. எதுக்கு அரசியல் கட்சி நடத்தணும்? செலவும் இல்லை. சார் நீங்கள் அதாவது சொல்லுவாங்க, எ ஷிப் இன் த ஹார்பர் இஸ் சேஃப், எ ஷிப் இன் த ஹார்பர் இஸ் சேஃப், பட் தட் இஸ் நாட் த பர்பஸ் ஃபார் விச் இட் இஸ் பில்ட். துறைமுகங்களுக்காக கட்டப்பட்டதல்ல கப்பல். துறைமுகங்களில் நிறுத்தி வைப்பதற்காக கட்டப்பட்டது. எஸ், பயணிக்கிற ஒரு அரசியல் கட்சி என்பதே நீங்க தேர்தல் களத்தை தவற விட்டுட்டு அப்புறம் என்னத்துக்கு நீங்க அரசியல் கட்சி நடத்துறீங்க? இப்ப நான் சசிகலாக்கே என்ன சொன்னேன், 2021 அன்னைக்கு களத்துல இறங்கி இருந்தாங்கன்னா. ஆனா தேர்தல் புறக்கணிப்புன்னு புதிய விஷயம் இல்லை சார். திமுக செஞ்சிருக்குல்ல, ஏற்கனவே 2014 செஞ்சிருக்காங்க. நீங்க திரும்ப திரும்ப அது இப்போ ஊடகத்தில் வர்றதா இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்றதான்னு தெரியல. இவரையும் கலைஞரையும் ஒப்பிட்டு திமுகவையும் இவரையும் ஒப்பிட்டு தான் அந்த ஒரு கம்பேரிசனே வருது. அது திமுகவுக்கு நல்லா இருந்திருக்கலாம், அதிமுகவுக்கு அப்படி இல்லை. அதிமுகவில் கூட அந்த புறக்கணிப்புகளுக்கு பிறகு அம்மா கடைசியாக எடுத்த அந்த முடிவு இல்லை, இனி எந்த தேர்தலையும் அதிமுக புறக்கணிக்காது என்கிற முடிவு தான் எடுத்தாங்க. அந்த புறக்கணிப்பு என்கிற முடிவு தவறு. அதே போல் இந்த ஒரு ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஆதரவு கரம் நீட்டி எடப்பாடி பழனிசாமி அடம் பிடிப்பது தொண்டர்கள் மத்தியில் முகம் சுளிப்பதாக பார்க்கப்படும். ஒன்றிணைப்புன்னா பிளவு இருந்தால் தானே சார் ஒன்றிணைய முடியும். பிளவே இல்லையே. எங்க இருக்கு பிளவு? நீங்க ஒரு 10% ஓட்டு இங்க போயிடுச்சு, இங்க ஒரு 25% ஓட்டு இருக்கு, சேர்ந்தா 35 இல்லை அப்படின்னா, இல்ல அரித்மெட்டிக்கலி 40 ஆகலாம், 30 ஆகலாம். மக்கள் மனதில் இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க, அதுல என்ன சேர்த்துக்கங்கன்னு சொல்றது தானே லாஜிக்கா இருக்கும். இல்ல, மக்கள் மனதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிமுகவில் ஒரு பிளவு இருக்கிறது, வாக்கு வங்கியில ஒரு பிளவு இருக்குது. அப்ப இது எல்லாமே ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்படணும் என்கிற அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு. நீங்க எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி எங்க இருக்குது பிளவு? காட்டுங்க, எங்க இருக்கு சார்? ஒருவேளை இது டிடிவி தினகரன் ஓகே 4-5% வாக்குகளை காமிச்சாரு, ஆனா அவரே தான் ஒரு தனி கட்சி அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ அப்ப அதையும் பிளவுன்னு இல்லைன்னா, அப்ப மிச்சம் எல்லாம் மற்றவங்க எல்லாரும் பிளவு இல்லைல்ல, அவர்கள் நீக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள சேர்த்துக்கணுன்ற எண்ணம் வேற இல்ல, ஒன்றிணைவுங்கிறது ஏதோ இல்ல. அதாவது நீங்க அது வார்த்தைகள் பிரயோகங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அல்லது நீக்கப்பட்டவர்கள் இணைக்கப்படணும்னு எடுத்துக்கலாம், ஒன்றிணைக்கப்படணும்னு சொல்லி எடுத்துக்கலாம். அல்ல ஒன்றிணைப்புங்கும் போதே இங்க இயல்பு அப்ப தலைமை யாருங்கிற வார்த்தைகள் முக்கியமா, கட்சி பலமா தேர்தலை ஜெயிக்கணுங்கிறது முக்கியமா? இருக்குன்றாங்க. இல்ல, உங்களுக்கு கட்சி பலமா தேர்தல்ல வெற்றி பெறணும். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் கூட 2வது இடம் தான். 2வது இடமா? வரலாறு காணாத மிக கேவலமான தோல்வியை அதிமுக பெற்றிருக்கிறது. இது நீங்க மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி சொல்ற கணக்குல எனக்கு 1% உயர்ந்துருச்சு, அதெல்லாம் மிக தவறான ஒரு வாதம். எவ்வளோ இடத்துல டெபாசிட் போயிருக்கு, எவ்வளோ இடத்துல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு. 2014 திமுக இருந்த அதே நிலைமை தான். ஆனா அதுக்கப்புறம் திமுக எப்படி திரும்ப தேர்தல் கண்டினியூ. எடப்பாடி பழனிசாமி அப்ப இவரை பேசாம திமுகவுக்கு தலைவரை போய் அனுப்பிச்சு விட்டுறலாமே, கேளுங்களேன். பேசாம திமுகவுக்கு தலைவரை இவரை அனுப்பிச்சு விட்டுறலாமே. நீங்க இவருடைய நடைமுறை உங்களாலேயே பார்த்தீங்களா? எதையாவது அதிமுகவை ஒப்பிட்டு உங்களுக்கு சொல்ல முடியுது? அவரை எல்லாமே நீங்க எதை சொல்றீங்க? திமுகவை ஒப்பிட்டு தான் சொல்றீங்க. அப்ப இவர் திமுகவுக்கு பொருத்தமான நபராக, திமுகவுக்கு ஏற்ற நபராக இந்த கட்சியை நடத்துறாரே ஒழிய அதிமுகவுக்கு பொருத்தமானவராக, அதிமுகவுக்கு ஏற்றவராக இந்த இயக்கத்தை அவர் வழி நடத்துறது இல்லை. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் தீர்வு அது அதிமுகவை மீண்டெழச் செய்யணும், வெற்றி பாதைக்கு திருப்பணும்னா அதுக்கு இந்த ஒன்றிணைவு தான் ஒரே அடிப்படையா இருக்கு. ஒன்றுபட்ட அதிமுக வேணும், மனமாச்சரியங்கள் இருக்கக்கூடாது, எல்லோரும் மகிழ்ச்சியாக ஒரு ஒன்றுபட்டு மனசங்கடங்கள் இல்லாமல் பயணிக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தணும். அதற்கு எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்து இன்னும் இறங்கி வரணும். ஸோ அவர் தான் விட்டு கொடுக்கணும், அவர் தான் இறங்கி வரணும். இல்லை, இன்றைய தேதிக்கு அவர் தான் பேச அழைத்து இது எப்படி இணைக்கலாம் என்று முடிவெடுக்க வேண்டிய நிலையில் அவர் தான் முடிவெடுக்கணும்.
அப்போ அவர் தானே சார் பாஸ், அவர் என்ன வேணா முடிவு எடுக்கலாம்ல. அப்போ அவர் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு தானே அதுக்கு அர்த்தம். சார் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரா வீக்கா இருக்கிறாராங்கிறது அவர் வெல்லுகிற வாய்ப்புகளை பொறுத்தது. பெரிய வெற்றியை பெற முடியலை, இன்னும் சொல்ல போனால் மிக கேவலமான தோல்வியை பெற்றிருக்கிறது. அதுதான் உண்மை நிலவரம். அதை புரிந்து கொண்டு அவர் முடிவெடுக்கணும். நன்றி சார், உங்களோட இன்னைக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்